ஹாய்மடியஸ், என்னோட நேம் வந்துட்டு அல்ஃபோன்ஸ் மேரி. சரியா, உங்களை மாதிரி தான் நானுமே இந்த பிஸ்னஸில் மீடியா மூலமாக தான் நானும் இந்த பிஸ்னஸில் வந்திருக்கேன். எப்போவுமே நான் இந்த பிஸ்னஸை நினைக்கிறது என்னோட ஜீசஸ் கொடுத்த பொக்கிஷமாக தான் இந்த பிஸ்னஸை நினைக்கிறேன். சரியா, என்னன்னா அவ்வளோ பெனிஃபிட்டிங் இருக்குது இந்த பிஸ்னஸில். ஜாயினிங் ஃபீஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, எதுவுமே கிடையாது, கொடுக்கல் வாங்கல் இல்லை, எந்த ஒரு லாஸும் கிடையாது. 59 வருஷமாக 60 நாடுகள் மேலே இந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. வர இயர் வந்து நமக்கு 60வது வருஷம் ஆனுவல் சரி வருது. நம்ம இந்தியாவில் இந்த பிஸ்னஸ் வந்து 30 வருஷம் இந்த இயர் வந்து ஆனுவல் சரி நோக்கு போயிட்டு இருக்கு இந்தியாவில் வந்து. சரியா, குளோபலி 60 நாடுகளில் கிட்ட இந்த பிஸ்னஸ் இருக்கு. சரியா, இப்போ அப்பேற்பட்ட ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஜாயினிங் ஃபீஸ் இப்படி எதுவுமே இல்லாமல் நமக்கு கிடைக்கிறது உண்மையிலே என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஜீசஸ் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தான். சரியாமா? எஸ், நான் எப்படி மீடியா மூலமா ஆட் பார்த்து இந்த பிஸ்னஸ்ல வந்தேனோ அதே மாதிரி தான் நீங்களுமே ஒரு தெரிஞ்சவங்கள மூலமா வந்திருக்கலாம், இல்லை மீடியா மூலமா வந்திருக்கலாம். ஓகேவா? இந்த பிஸ்னஸ்ல சரியா, ஃபர்ஸ்ட் இது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில நான் ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஜாயினிங் ஃபீஸ் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்க விட்டு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை வச்சு தான் நம்ம இதில் என்ன பண்ண போறோம், படிப்படியாக வந்து முன்னேறி நம்ம மேலே வர போறோம். சரியா, எஸ், அதுக்காக நமக்கு ஒண்டர்ஃபுல்லான சக்ஸஸ் பிளானே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, ஒரு 3% லெவலில் இருந்து நம்மளோட என்னது லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளோட டைட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சரியாமா? எஸ், ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுற ஒரு பிஸ்னஸ்லேயே இன்னைக்கு ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பொண்ணா இருக்கட்டும், ஃபுல் டைம் கொடுத்தா மட்டும்தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி இருக்க விட்டு ₹1 வந்து நமக்கு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஜாயினிங் ஃபீஸ் இல்லை, அப்படி இருக்க விட்டு நம்ம இங்கே டைம் கொடுக்காம இந்த பிஸ்னஸ்ல என்ன பண்ண முடியாது, சக்ஸஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிடணும். சரியா, நான் 2 வருஷத்துல டைமண்ட் டைரக்டர் ஆனேன். அதுக்கு காரணம் நான் வந்து ஃபுல் டைம் கொடுத்ததுனால தான். சரியா, என்னால் ஒரு 3.5 லட்ச ரூபா இன்கமும் 2 வருஷத்துல எடுக்க முடிஞ்சது அப்படின்னா நான் இங்கே ஃபுல் டைம் கொடுத்ததுனால மட்டுமே தான். சரியா, எஸ், நம்ம தேடி 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 கண்டுபிடிச்சாலுமே இப்பேற்பட்ட ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, உங்களை மாதிரி தான் நான் ஒரு சராசரியான ஒரு பொண்ணாக தான் இந்த பிசினஸ்க்குள்ளாடி வந்தேன். இன்னும் எனக்கு டைட்டில் இருக்கு, நான் ஒரு பொசிஷன்ல இருக்கேன், நான் ஒரு டைமண்ட் டைரக்டரா இருக்கேன் அப்படிங்கிறது வேற. ஆனா இந்த பிசினஸ்ல நம்ம காலடி எடுத்து வைக்கிறப்ப உங்களை மாதிரி தான் ஒரு சராசரியான பொண்ணா வந்தேன். சரியா, இங்க நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். வாழ்க்கையில எதை எடுத்தாலுமே நம்ம வந்து டைம் கொடுக்க மாட்டோம், இல்ல அதுல வந்து ஃபோக்கஸ்ல இருக்க மாட்டோம், இல்ல அதுல நம்ம என்ன இருக்கோ அதை நோக்கி ஓட மாட்டோம். ஆனா நமக்கு எல்லாமே கிடைக்கும்னா கண்டிப்பா எதுவுமே நமக்கு கிடைக்காது. அது உங்களுக்கும் தெரியும், நான் சொல்லலைனாலும் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். சரியா, அப்படி இருக்க விட்டு இந்த பிசினஸ்ல நம்ம என்ன பண்றோம், நம்மளோட வேலை என்னது? சரியா, நமக்கு ஒண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட் இருக்கு, அதுல இங்க பிராண்ட் பார்ட்னரா இருக்க நமக்கு டிஸ்கவுண்ட்ல ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்றோம், நமக்கு நல்லா இருக்கு. அது போக மற்றவங்களுக்கு நம்ம இதை என்ன சொல்றோம், இந்த ப்ராடக்ட்டை பத்தி சொல்றோம், பிசினஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். இதுதான் நீங்க இந்த பிசினஸ்ல இன்கம் எடுக்க வந்துட்டு இதை நாங்க பண்ண சொல்றோம், அதை நீங்க பண்றீங்க. இல்லைனாலுமே இந்த உலகமேங்கிறது செல்லிங்ல தான். சரியா, இன்னொருத்தங்க விற்கிறாங்க, இன்னொருத்தங்க வாங்குறாங்க, அதுதான் ப்ராசஸ். சரியா, உலகமேங்கிறது செல்லிங்ல. நம்ம இன்னொருத்தங்க கிட்ட வாங்கி தான் எல்லாமே, நம்மளோட ஃபுட்டா இருக்கட்டும், நம்ம ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், வீடு கட்டுற செங்கல்ல இருந்து எது எடுத்தாலுமே, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இன்னொருத்தங்க கிட்ட அந்த வாங்கி தான் நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம், நம்ம போடுறோம். சரியா, அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ நமக்கு நல்லதா இருக்கு இல்ல அது வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறத நம்ம இன்னொருத்தங்க கிட்ட என்ன பண்ண போறோம், ஷேர் பண்ணதா போறோம். ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தோம் இத்தனை காலம் வரைக்கும். ஆனா அது மூலம் எனக்கு இன்கமான்னு கேட்டா கண்டிப்பா நமக்கு இன்கமே கிடைக்கல. இது அப்படி கிடையாது. நமக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட் இருக்கு. ஒரு 100 ml ஹேர் ஆயில் தான் நான் இங்க வந்த உடனே பர்ச்சேஸ் பண்ணது. அதுதான் என்னோட லைஃபை டோட்டலா மாத்துச்சு. இவ்வளவு தூரம் எனக்கு என் குழந்தைங்களுக்கு முடி கொடுத்த ப்ராப்ளம் இருந்துச்சு, அது எங்களுக்கு கிளியர் ஆச்சு. என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு ப்ராடக்ட் மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒரு பியூர் கோகனட் ஆயில் எடுத்து யூஸ் பண்றது மூலமா முடி கொடுத்த ப்ராப்ளம் தீர்ந்ததா அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுதான் என்னோட லைஃப் இன்னைக்கு 360 டிகிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. சரியா, அப்பேற்பட்ட ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குதுனாலே எவ்வளவு பெரிய விஷயம், ரொம்ப நல்ல ஒரு விஷயம். என்னன்னா, நம்ம செக்ல ஆட்டின எண்ணெயா இருக்கட்டும், செம்பருத்தி, அது இது இன்னைக்கு மூலிகை எல்லாம் போட்டு தேய்க்கிறோம். ஆனால் முடி கொடுத்த ப்ராப்ளம் தான் இருக்கு. ஆனால் அதே மீறி நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். சரியா, அப்படி இருக்க விட்டு எனக்கு அதான் தோணுச்சு. நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்க டைம்ல தான் எனக்கு என்ன கிடைச்சது, நம்மளோட ப்ராடக்ட் கிடைச்சது. நான் யூஸ் பண்ண என் ப்ராடக்ட் மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கை வந்துச்சு, செம்ம ரிசல்ட் இருந்துச்சு எனக்கு. சரியா, அது போக எனக்கு வீட்டுதான ப்ராடக்ட் எல்லாம் நான் என்ன பண்ணேன், வாங்க ஆரம்பிச்சப்ப எனக்கு ஒண்டர்ஃபுல்லான கிஃப்ட் கொடுத்தாங்க. நம்ம இது வரைக்கும் கடையில் ப்ராடக்ட் எடுத்தப்ப யாருமே நமக்கு கிஃப்ட் கொடுக்கல, உங்களுக்கே தெரியும்ல. அப்போ எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, எனக்கு டிஸ்கவுண்ட்ல ப்ராடக்ட் கொடுத்தாங்க. என்ன குரூப்ல வந்து என்னோட போட்டோ போட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. சரியா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, செல்லிங் தான், அந்த உலகமேங்கிற செல்லிங் தான். அப்போ வேற கடையில் பொருள் எடுக்கிறப்ப எனக்கு யாருமே என்ன பண்ணல, என்கரேஜ் பண்ணல, எனக்கு கிஃப்ட் கொடுக்கல, டிஸ்கவுண்ட்ல கொடுக்கல, ஏன் தரமான ப்ராடக்ட்டே கொடுக்கல. ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றது மூலமா நமக்கு ப்ராப்ளம் தான் வந்துச்சு தவிர இது வரைக்கும் ரிசல்ட் வரல. சரி, அட்லீஸ்ட் ஒரு சோப்பை எடுத்துங்களேன், நம்ம சோப் எதுக்கு யூஸ் பண்றோம், பேஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றோம், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பல்லு திட்டுறது, குளிக்கிறது, அப்படிதானே? அது மூலமாவே இன்னைக்கு நிறைய பேருக்கு பல்லு வலி வருது, ஸ்கின் ப்ராப்ளம் வருது. சரியா, வெளியில வாங்குற ஒரு பேஸ்ட் சோப்பு மூலமா. ஆனா நம்மளோட பேஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணப்ப, இந்த கம்பெனில இருக்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணப்ப நிறைய பேருக்கு பல்லு வலி கிளியரா இருக்கு, பல்லுல மற்ற ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ண ப்ராப்ளம் கிளியரா இருக்கு. ரெண்டாவது, நானே இங்க பார்த்திருக்கேன், 15 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் ஸ்கின் ப்ராப்ளத்தினால அவதிப்பட்ட ஒவ்வொரு பொண்ணுங்களும், ஒவ்வொரு ஃபேமிலியில கிட்டத்தட்ட எனக்கு கீழே உங்களுக்கே தெரியும் 15,000க்கு மேல பொண்ணுங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் ரிசல்ட் கொடுத்துருக்கு ஒருத்த சோப்பு. அப்போ ப்ராடக்ட்டை பத்தி சொல்ல நமக்கு தேவை கிடையாது, ஒண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க.
இன்னைக்கு நல்ல ப்ராடக்ட்டுக்கே நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஓடுறாங்க, ஆனால் கிடைக்கல. நல்ல ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கு டிஸ்கவுண்ட்ல இருக்கு, நமக்கு மந்த்லி ஒண்டர்ஃபுல்லான கிஃப்ட் இருக்கு, சரியா? இது நமக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத மற்றவங்க கிட்ட நம்ம பேசிட்டு தான் இருந்தோம் இது வரைக்கும். இன்கமே இல்லாம, சரியா? ஒரு ட்ரெஸ் எடுத்தா கூட நம்ம என்ன சொல்றோம், வெளியில நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ், அங்க போய் எடுங்க அப்படின்னு சொல்றோம், சரியா? நம்ம அப்படி சொல்றதுனால அவன் நமக்கு இன்கம் கொடுக்க போறது கிடையாது, சரி? எந்த கடைக்காரன் நமக்கு இன்கம் கொடுக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு திங்ஸ் எடுத்தாலும், ஒரு காய்கறி எடுப்போமே, இந்த கடையில காய்கறி நல்லா இல்ல நல்லா இருக்கு சொல்ற மூலமா யாராவது நமக்கு இன்கம் கொடுத்தாங்களா? இல்லவே இல்லை, சரியா? அதனால புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம இங்க செய்யற வேலை அதுதான். அந்த ஹார்ட் ஒர்க்கை நீங்க செய்யறத எல்லா நாளுமே செஞ்சுட்டே இருக்கணும், சரியா? அதுக்கான டூல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும், சரியா? நம்மளோட கேட்டலாக் இருக்கணும், சரியா? ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட விசிட்டிங் கார்டு இருக்கணும், சரியா? நீங்க இருக்கிறது ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ்ல, சரியா? அப்படி இருக்க விட்டு உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு விசிட்டிங் கார்டு, இங்க ஒன்லி லேடிஸ் மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு நீங்க அடிச்சு வச்சு போற இடத்துல எல்லாம் கொடுக்கணும். ப்ராடக்ட்டை பத்தி நீங்க டெமோ கொடுக்கணும், நீங்க யூஸ் பண்ணிட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கறத மத்தவங்க கிட்ட பேசணும். இதுதான் இந்த பிசினஸ், சரியாமா? நீங்க டீம் டெவலப் பண்ண, சரியா? டீம் அப்படிங்கிறது நமக்கு நல்லதா இருக்கதை மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்கள நம்ம எடுக்க வைக்கிறோம், அவ்வளோதான் ப்ராசஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, இந்த பிசினஸ்ல ஆள் சேர்க்கணுமா அப்படின்னு. அப்ப இத்தனை காலம் வரைக்கும் நீங்க வெளியில கடையில பொருள் எடுக்க இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லி விட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு அந்த கடைக்காரன் ஆள் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி நம்ம அனுப்பி விட்டோம். இல்ல அது ஆள் சேர்க்கிறதா இல்ல, சரியாமா? நமக்கு நல்லா இருக்கிறத மற்றவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்றோம். எனக்கு அன்னைக்கு அதான் தோணுச்சு. ஆனா இன்னைக்கு வினோதமா நிறைய பேர் ஒரு 10,000 ரூபாய் கேட்ட உடனே நிசாரமா ஒரு இடத்துல வந்து கொடுத்து ஏமாந்து நிக்கிறாங்களே தவிர, அங்க நம்ம 1008 கேள்வி கேட்கறது கிடையாது. நல்ல ப்ராடக்ட் இருக்கு, டிஸ்கவுண்ட்ல இருக்கு, உங்களுக்கு மந்த்லி கிஃப்ட் இருக்கு, அது மூலமா ஒரு இன்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா 1008 கொஸ்டின் நம்ம வைக்கிறோம். நான் யார்கிட்ட வைக்கவே இல்லை. ஒரு ஹேர் ஆயில் எடுத்து யூஸ் பண்ண எனக்கு அது ரிசல்ட் கொடுத்துச்சு, ப்ராடக்ட் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, மற்றவங்களுக்கு நான் ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன், ஓகேவா? பிசினஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன், படிப்படியாக வளர ஆரம்பிச்சேன். 1 இயர்ல 1 லேக் இன்கம் எடுத்தேன், சரியாமா? 2.5 வருஷத்துல 3.5 லட்சம் ரூபாய் இன்கம் எடுக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 1 கோடி கிட்ட நான் சம்பாதிச்சிருக்கேன், சரியா? கம்பெனியில் எனக்கு ட்ரீம் ப்ரோக்ராம் மூலமா எனக்கு ஒரு 30 லட்ச ரூபாய் மதிப்புள்ள கார் நான் எடுத்திருக்கேன், 10 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே இங்க இருக்க ப்ராடக்ட்டை நான் மற்றவங்க கிட்ட சொன்னேன், பிசினஸ் பெனிஃபிட்டை நான் மற்றவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கு நான் ஓய்வே எடுக்கல. எனக்கு இன்கம் தேவை இருக்கு, சரியாமா? எனக்கு என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் மட்டும் தான் எனக்கு இருக்கு. அதுக்காக நான் நல்லதே செஞ்சேன், எனக்கு நல்லதே நடந்துச்சு, சரியாமா? நம்ம எங்கே ஏமாந்து போறதுக்கு இன்னைக்கு உலகமே ரெடியா இருக்கு. ஆனா ஏமாறாம சக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறது இந்த பிசினஸ்ல மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். அது குளோபலி 3 மில்லியன் லேடிஸ் இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் நான் ஒரு ஆளா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப என்னோட ஜீசஸ்க்கு நான் கோடி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்க எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எல்லாருமே சூப்பரா இறங்கி ஒர்க் பண்ணி உங்க ஃபேமிலியும் உங்க ஹஸ்பண்டும் உங்க குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் கொடுங்கம்மா, சரியா?